துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்டு. ஆர்வமான ஒரு விஷயம். எல்லாருமே நடைமுறையில் லைஃப்பில் இது தேவைதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சப்ஜெக்டு. அதாவது பேர் வைக்கிறது. நியூமராலஜி பிரகாரம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒரு நியூமரலிஸ்ட்டு போவாங்க, எண்கணித நிபுணர்கிட்ட போய் பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது லாஜிக்காக இருக்குதா, அதுக்கு ஏதாவது இலக்கணங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதற்குன்னு சில பிரத்யேக வரைமுறைகள் உள்ளது. இப்போது நான் கூட பேர் வச்சு கொடுக்கறது உண்டு. சமீபமாக சில குழந்தைங்களுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போது நான் எந்த ரீதியாக பேர் வைக்கிறேன்றதை அப்படியே உங்களுக்கு பட்டவர்த்தனமாக ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நீங்களே அதை புரிஞ்சுக்குங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிரத்யேகமாக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். புக்கு படிச்சிருக்கேன், ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஏற்கனவே முன்னாடி சொல்லி வச்ச சில விஷயத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இப்படி இருந்தால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு 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 ஒப்பீனியன் ஒன்று வச்சுருக்கேன். எனிவே, நான் இப்போ சொல்ல போகிற சப்ஜெக்டு ஒரு குழந்தைய பேர் வைக்கிறது எப்படி அப்படின்றது இப்போ பார்ப்போம். உதாரணமாக 14ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தது வச்சுங்க. 14/4/2024 அப்படி வச்சுங்க. அதாவது இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு 14/4/2024. இன்றைக்கி நம்ம 13 இருக்கோம். 14ஆம் தேதின்றது கூட்டிக்குங்க. 1 4 அப்படின்றது கூட்டினா 5. இந்த 5ன்றது தான் அந்த குழந்தையினுடைய பெயர். அதாவது என்ன சொல்லுவாங்க, உயிரென்னு சொல்லுவாங்க இல்லையா. பிறந்த எண்ணினுடைய பேசிக்கே அந்த 14. அந்த 14 ரெட்டை நம்பராக இருக்கிறதுனால அதை ஒத்தையாக்கணும். என்ன பண்ணோம், 1 + 4 5. அப்போது 14ஆம் தேதி பிறந்த ஒரு குழந்தையினுடைய மூல எண் 5. இப்போது அந்த தேதி, மாதம், வருஷத்தெல்லாம் கூட்டி பாருங்கள். உதாரணத்துக்கு நான் கூட்டலை, உதாரணம் சொல்லப்போனால் 1 4 5, 4ஆம் மாதம் ஒரு 4 9, அதுக்கப்புறம் ஒரு 2 11, அதுக்கப்புறம் ஒரு 2 13, அதுக்கப்புறம் ஒரு 4 17. அப்போ பாருங்கள், 17ன்றது 1 + 7 18. அப்போது பிறந்த எண்ணுடைய மூல எண் 14, 1 + 4 5. அது தனி. மொத்தத்தையும் அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் மொத்தத்தையும் கூட்டினா 17 வருது வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ 1 7 கூட்டினா 8. அப்போது பிறந்த எண் 5, கூட்டு எண் 8. இந்த 5ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கும் பொதுவான எந்த நம்பரில் பேர் வச்சா நல்லாயிருக்கும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 5ஆம் நம்பர்ன்றது நியூமராலஜி பிரகாரம் புதனுடைய எண். 5னா புதன். இப்போது சூரியன்னா 1, சந்திரன்னா 2, குருன்னா 3, ராகுன்னா 4, 5ன்னா புதன், 6ன்னா சுக்கிரன், 7ன்னா கேது, 8ன்னா சனி, 9ன்னா செவ்வாய். இப்படி முதல்ல அந்த நம்பருக்குரிய கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக வாசகர்களுக்கு அது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இப்போ என்ன மாதிரி ஜோசியங்க ஓரளவு படிச்சிருக்காங்க, புக் ரெஃபரன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் காலண்டருக்கு பின்னாடியே ஈஸியாக இப்போ கொடுத்துட்றாங்க. ABCDலேருந்து Z வரைக்கும் வேல்யூவே கொடுத்துட்றாங்க. காலண்டருக்கு பேக் சைடில் பாருங்கள், வேல்யூ இருக்கும். இதே மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. சூரியன்னா 1. இப்போ இந்த எபிசோட்டை நீங்கள் தொடர்ந்து போட்டு பாருங்கள், அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போது இப்போது 5ஆம் நம்பரில் இந்த குழந்தை பிறந்திருக்குது, 1 + 4. மொத்தத்தையும் கூட்டினா 17 8. இந்த 5 8க்கு பொதுவான ஒரு நல்ல பெயரை வைக்கணும். 5ஆம் நம்பர் புதன், 8ஆம் நம்பர் சனி. இந்த சனிக்கும் புதனுக்கும் ஜோதிட ரீதியாக நட்பு உண்டு. 2 பேரும் தோஸ்து. இப்போ சனிக்கு பிடிக்காத 5ஆம் நம்பர் பிடிக்கலன்னா பேர் வைக்க முடியாது, சரியாக செலக்ட் பண்ண முடியாது.
அப்போது 5க்கு 8க்கும் காமனாக பிடிச்ச நம்பர் ஒன்று புதன்லேயே வச்சுக்கலாம். ஆனால் சனியுடைய 8ஆம் நம்பரில் வைக்க முடியாது. ஏன்னா பொதுவாக 8ஆம் நம்பர் ஒமிட் பண்ணுவாங்க, வச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் பிடிக்காத நம்பரை போயிடக்கூடாது. இப்போ 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் நம்பர் துரதிருஷ்டமாக போயிடுமா? நான் அப்படி கிடையாது. 8ஆம் நம்பருங்க 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம், 4ஆம் நம்பர்லவங்க 4ஆம் நம்பர் ராகு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதனால் 8 மொத்தமே மோசமான நம்பர்னு ஒதுக்கிட முடியாது. அப்படி ஒதுக்கணும்னு பார்த்தா 8ஆம் நம்பர் அஷ்ட ஐஸ்வர்யன்றாங்க. ஐஸ்வர்யன்னா 8, அஷ்டனா 8, அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அஷ்டலட்சுமியை ஒதுக்கிடுவோம் வேணாம், அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்றான். அதனால் இதெல்லாம் வந்து நியூமராலஜி பிரகாரம் 8ஆம் நம்பருக்கு ஒரு தனி கவனம் வச்சுருக்காங்க. அஷ்டமத்தில் சனி, 8வது வீட்டில் சனி இருந்தால் அஷ்டமத்தில் சனி. ஸோ 8க்கும் நியூமராலஜி பிரகாரம் 8க்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதனால் பெரும்பாலும் அது 8ல் விற்க மாட்டாங்க, தேவைப்பட்டாதான் விற்பாங்களே தவிர 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் நம்பரில் கூட பேர் வைக்க மாட்டாங்க. பொதுவாக அதை விட்டு வெளியில் வரலாமே அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா சனின்னா ஒரு பயம், 8ஆம் நம்பர் சனியை குறிக்கிறது இல்லையா? அதனால் அது வேணாங்க, ரொம்ப கஷ்டம் 8ஆம் நம்பரு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அதனால் நாம் எப்படி மெஜாரிட்டி அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெஜாரிட்டியோட போயிட வேண்டியதுதான். இப்போ 5ஆம் நம்பரில் பிறந்திருக்குது, கூட்டினா 8ஆம் நம்பரில் பிறந்திருக்குது. இந்த 5க்கு 8க்கும் காம்பினேஷன் வைக்கணும். அப்போ 5க்கு 5 வச்சுக்கலாம், புதன் பேரில் வச்சுக்கலாம். புதனுக்குன்னா 5, 5னா 1 4 கூட்டினா 5, 2 3 கூட்டினா 23 வந்தாலும் 5, 32 வந்தாலும் 5, 41 5. இப்படி கூட்டு எண்ணில் 5 வர்ற பேரை கூட வைக்கலாம். ஏன்னா 8 சனின்றதால அந்த வருஷம் மொத்தத்துக்கு கூட்டின பேரில் வைக்க முடியாது. மூளை எண்ணு பிறந்த தேதி 14ன்னா அந்த 14க்குரிய 5லேயே வச்சுக்கலாம். அப்படி ஒன்று. சப்போஸ் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்போ உதாரணமாக ரமேஷ்ன்னு பேர் வைக்கிற வச்சுங்க, அப்பா இனிஷியல் முக்கியம், அப்பா கண்ணன் வச்சுங்களேன். அப்போ கண்ணன்னா கே, ரமேஷ் அப்படின்னா அந்த ரமேஷ் இங்கிலீஷில் எழுதி பாருங்க, RAMESH அப்படி வருது வச்சுங்க. இப்போ இந்த வேல்யூ தெரியணும். இப்போ கே வந்து பெர்மனன்ட், ஏன்னா அப்பா பேர் இனிஷியல் பெர்மனன்ட். அப்போ கேவை வச்சுக்க வேண்டியது, அது கீழே 2ன்னு போட்டுக்கணும். ஏன்னா அந்த கேனுடைய வேல்யூ வந்து 2, அது கேலண்டருக்கு பின்னாடி இருக்குது. ABCD Z வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்கு 2ன்னா அந்த 2ன்னு போட்டு வேண்டியது. ஆருக்கு என்ன வேல்யூன்னு அந்த கேலண்டருக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். ரமேஷ்னா 6 தானே முதல்ல வருது, 6க்கு 2, ஏக்கு 1, எம்முக்கு 4, ஈக்கு 5, எஸ்ஸுக்கு 3, ஹெச்சுக்கு 5. இப்படி அந்த வேல்யூவை கீழே அந்தந்த லெட்டர்ஸுக்கு நேராக எழுதி கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5ஆம் நம்பர் வேல்யூவை வரணும். கூட்டு எண் வந்து 14 வரலாம், 23 வரலாம், 32 வரலாம், 41 வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பேருனுடைய லெட்டர்ஸை மாற்றிக்கணும். இப்போ கே போட்டால் 22 வருது, 23 வரல சார்னா ஒருவேளை ஒரு ஏவை சேர்த்தா 23 ஆகிடும். ஆனால் அந்த ஏவை சரியானபடி சேர்க்கணும். ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏ சேர்க்கக்கூடாது. ஒருவேளை அம்மா பேர் அமிர்தன்னு வச்சுங்களேன், அப்போ கேஏ ரமேஷ்னு வச்சுக்கலாமே. அமிர்தம்மாள் அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப எழுத்து ஏ தானே, அப்போ கேஏ. இப்படி தான் நாங்கள் அப்பா இனிஷியலோடு சேர்த்து முயற்சி பண்ணுவோம். வரலன்னா அம்மாவுடைய முதல் எழுத்தையும் சேர்த்து முயற்சி பண்ணுவோம். அப்படியே வரலன்னா இந்த லெட்டர்ஸுங்களை கொஞ்சம் கூட்டி குறைச்சி, இப்போ SH போட்டாலும் ஷான்னு வரும், SCN போட்டாலும் சாதான், CHA போட்டாலும் சாதான். இப்படி அந்த லெட்டர்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி லெட்டர்ஸை செட் பண்ணிக்கணும். அதுக்காக கச்சாமுச்சான்னு வச்சிடக்கூடாது. நடைமுறையில் ஒரு ஸ்பெல்லிங் எப்படி வரணுமோ அதில் ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர ப்ரொனவுன்சியேஷனே அந்த லெட்டர்ஸ்க்கு வரலன்ற பேரை மாதிரி செட் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். அதே நேரத்தில் இப்போது என்னுடைய பேட்டர்ன் எப்படின்னா, இப்போது அந்த பையன் 14ஆம் தேதி பிறந்துட்டான், 14/4/2024. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேஜ் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் போட்டு எடுப்பேன். இந்த கம்ப்யூட்டரில் எடுத்து போக்கும்போது அந்த ஒரு பேஜ் ஜாதகத்தில் அந்த 5ஆம் நம்பருக்குரிய புதன் அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி இதுன்னு பார்ப்பேன். புதன் நல்லா இருந்தால் புதன் நம்பரை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த கட்டத்தில் புதன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நான் கொண்டு போய் ஜோதிடத்தில் போய் லிங்க் பண்ணிக்கிறேன். அஸ்ட்ராலஜியும் வச்சுக்கிட்டேன், ஜோதிடத்தில் லிங்க் பண்ணி
புதன் இவர் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா புதனை வச்சிருவேன். ஒருவேளை புதன் வந்து அவருக்கு நீச்சமாயிடுச்சு, ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பருக்குரிய புதனை வைக்க முடியாது. 5ஆம் நம்பருக்கு தோஸ்து யாரோ அவர் வைக்கலாம். இப்போ 6 வந்து புதனுக்கு தோஸ்து. அந்த 6ஆம் நம்பர்ன்ற சுக்கிரன் அவர் கட்டத்தில் நல்லா இருக்கணும். எப்படியும் ஒரு கிரகம் வந்து கட்டத்தில் நல்லா இருந்து தான் தீரும். புதன் நல்லா இல்லைன்னா புதனை டைரெக்டாக வைக்க தேவையில்லை. புதனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சுக்கிரனை வைக்கலாம். புதனுக்கு நட்பு கிரகம் எதுவோ அது ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா காமனாக நியூட்ரலான குரு 3ஆம் நம்பரில் வச்சுக்கலாம். 12, 21, 30 இப்படி வைக்கிறாங்க இல்லையா, 3ஆம் நம்பரில் வச்சுக்கலாம். 33 ரெண்டுத்தையும் கூட்டினா 6 பிரமாதமான எண். நான் பெரும்பாலும் 33 வைப்பேன். 6ஆம் நம்பர். அதாவது புதனுக்கு நட்பு கிரகம் எதுவோ அதை தான் வைக்க முடியும். சுக்கிரன் எண்ணிக்கையில் பிறந்தவங்க, சுக்கிரன் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுக்கு எது எதெல்லாம் நட்பு கிரகமோ அதான் வைக்க முடியும். ஸோ அந்த வேல்யூவை பார்த்துக்கணும். காலண்டர் பின்னாடி இருக்குது. அதே மாதிரி ஒரு பேஜ் ஜாதகம் எடுத்து பார்த்து அதில் புதன் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஒரு பக்க ஜாதகம் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு எடுக்கும்போது கீழேயே ஒரு சின்ன வரி ஒன்று கொடுத்துருப்பான். உங்கள் பெயர் நியூமராலஜி படி எப்படி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த நம்பரை போட்டிருப்பாங்க. இப்போ 14ஆம் தேதி குழந்தை பிறந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, கீழே பார்த்தா போட்டிருப்பான் 14, 23, 32ன்னு அதில் காம்பினேஷன் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காம்பினேஷன்லேயே அதை வச்சுட்டு போயிடலாம். ஒருவேளை அந்த காம்பினேஷனுக்குரிய கிரகம் அந்த ஜாதக கட்டத்தில் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, அது ஜோதிடத்துக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போ சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னா சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தாராளமாக சுக்கிரன் லெட்டர்ஸில் வச்சுக்கலாம். புதனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கிரகங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஜாதகத்திலேயே நல்லா இருக்கணும். நியூமரலஜும் அதுக்கு அனுமதிக்கணும். காம்பினேஷன் கூட்டுத்தொகையும் கரெக்டாக வரணும். கூப்பிடுற பேரும் அந்த எண்ணிக்கையில் இருக்கணும். ரிஜிஸ்டரில் பதிவு பண்ண பேரும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் புக்ஸில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 1ஆம் நம்பர் போட்டு அது +, 21 +, 33 +, இது மாதிரி டபுள் +லாம் ஒரு வேல்யூ போட்டு நான் தனியாக வச்சுருக்கேன் ஒரு சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டையை நான் பார்த்துக்குவேன். இந்த முறையில் தான் நான் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறேன். குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சால் வைங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பேர் வச்சுக்கோங்க. அதனால் பேர் சில பேர் வந்து குலதெய்வம் பேரில் வச்சுருவாங்க, தாத்தா பேர் வச்சுருவாங்க. உங்கள் நம்பிக்கை தான் காரணம். அதுக்காக பேர் ஒன்றும் பெருசாக அவனை இறக்கிடவும் போகிறதில்ல, ஏற்றவும் போகிறதில்ல. அவனுக்கு என்ன பேர் விதிப்படி அமையணுமோ அது அமைஞ்சுதான் தீரும். அது எம்மூலம் அமைஞ்சாலும் சரி, நீங்களே வச்சாலும் சரி, அவன் விதிப்படி அவன் ஜாதகப்படி எந்த பேர் அமைய வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரியாத ரகசியம். அந்த ரகசியப்படி தான் எதுவுமே நடக்கும். நாம தான் வச்சுட்டோம் பேருன்னு நினைக்கக்கூடாது. அது தானாக அமையும். அதனால் உங்கள் முயற்சியை பாசிட்டிவாக எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேர் வைக்கிற ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேன். அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிடர் பேர் வச்சு கொடுக்கும்போது அது வேல்யூலாம் எழுதி கொடுப்பாரு. அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் இப்போது ஜோசியத்து பிரகாரமோ நியூமராலஜி பிரகாரமோ ஒரு குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கலான்றத சும்மா ஒரு தற்காலிகமாக ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் புக்ஸை கணிதம் புக்ஸை வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் புக்கையே படித்து பேர் வச்சிடாதீங்க. அதை கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எப்படி வருதுன்றதையும் பார்த்துட்டு உஷாராக பேர் வைங்க. ஏன்னா இந்த வளரும் தலைமுறை இல்லையா, அவன் கடைசி வரைக்கும் என்னப்பா இந்த பேர் வச்சுட்ட, இந்த பேர் சரியில்லையேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கணும், ஸ்டைலிஷாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நாம் ஏற்றுக்கக்கூடிய பேராகவும் இருக்கணும். மற்றவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வேல்யூ பிரகாரம் நல்லா இருக்கணும். அவன் பிறந்த எண்ணுக்கு அந்த வேல்யூ சரியாக இருக்கணும். கூட்டு எண்ணுக்கு வேல்யூ சரியாக இருக்கணும். மொத்தத்தில் பேர் எண் நன்றாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி.